வீட்டுக்கு ஹாலிடே போயிருந்த பொழுது அவன் வீட்டு பக்கம் இருக்கிற ஃபார்முக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போகும்போது நிறைய பூக்கள், பழங்கள், மரங்கள், காய்கறிகள் என்று நிறைய இருந்தது. நாங்கள் அங்கேயே நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதோட அதை பறித்து நாங்கள் வரும்போது வாங்கி கொண்டு வரக்கூடிய மாதிரியும் இருந்தது. எல்லோரும் எல்லாத்தையும் நடந்து பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ மாமி நட்சத்திரா மட்டுமே இல்லாத ரெஸ்ட் பண்ணிட்டினோம். ஸோ ரெஸ்ட் பண்ண வைக்கி நாங்கள் வரும்போது கொஞ்சம் பழங்கள் வாங்கி கொண்டு கொடுத்துனாங்க. அவை இருந்த இடத்துல இருந்து கொண்டே அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நானும் நட்சத்திராவும் கொஞ்சம் மண் விளையாடினோம். அதோடு சேர்ந்து மண் விளையாடின வித்தியாசமான அனுபவமாக இருந்தது கனகாலத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு ஃபோட்டோ ஷூட் பண்ணினோம். ஆடு இருந்தது அங்கே. அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டினாங்க. அதோட வேறு குழந்தைகளும் பெரிய ஆக்களோடு சேர்ந்து நிறைய பேர் வந்திருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் அவைகளும் வந்திருந்தது. இன்னும் நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பிறகு நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணினோம். குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடினவை. குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற இடங்கள் கூடுதலாகவே சந்தோஷமாகத்தான் அமையும். மரத்துக்கு கீழே இருந்து நிறைய கதை பேசினோம். போனதே தெரியல. அந்த ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் நாங்கள் இனி க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் புறப்பட்டோம். மரத்துக்கு கீழே இருந்தது. நிறைய நேரம் ரெஸ்ட் பண்ணதுனால நேரம் போனது நல்லா இருந்தது. நாங்கள் அதுக்கு பிறகு வாங்கின பழத்துக்கு பே பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபார்ம் விசிட் வித்தியாசமாக, என்ஜாயபுளாக, சந்தோஷமாக, இயற்கையோடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.